கதையோட தொடக்கத்தில் நம்ம பசங்க 3 பேர் வாலிபால் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாலிபால் டீமை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வாலிபால் சேர்ந்தவங்களாம் மேட்ச் அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க டாபிக் அப்படியே பேண்டிஸ்க்கு போகும். இப்படியே அவங்க பேசி மூவ் ஆகிட்டு இருக்க யோஷிடாக்கே பாலை மிஸ் பண்ணிடுவோம். அதோட டைட்டில் தங்கி போட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லீவ்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய் சீசன் 1 எபிசோட்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கான்செப்ட்டும் புரிய வரும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சு அப்படியே கிறிஸ்மஸ் பீரியடில் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க 3 பேர்த்திட்ட காட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லை யாரும் அவங்க மேலே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. விட்டா நம்மளுக்கு கொன்றுபாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உயிர் பயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க மேலே அம்மாவும் பெரிய கல்லை தூக்கி போட்டது வேற யார் மேலே யோஷிடாக்கேவோட அக்கா பயங்கரமா உரிமை எனக்கு தெரிஞ்சவங்க நம்மளே கொல்ல போறாங்க அப்படின்ட்டு ஹிடனோரியுமே சொல்றான். இது எல்லாமே டிசம்பர் 24 நாள் தான் தொடங்குச்சு. யோஷிடாக்கேவோட அக்கா உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஹிடனோரி வந்திருக்கா. ஹிடனோரி வந்து சும்மா இல்லாம என்னக்கா ஒவ்வொரு டிசம்பருமே வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஐ மீன் கிறிஸ்மஸ்க்கு அதுக்கு தான் இங்க இவ்வளவு பெரிய யுத்தமே ஓடிட்டு இருக்கு. என்னடா உங்க அக்கா இவ்வளவு கூலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி கேட்க போடா சரியான பைத்தியம்டா. இப்படிதான் மோட்டக்காரோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மோட்டக்காரோட ஃபுல் தாடியுமே சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ பொண்ணுங்களுமே அப்படி அப்படின்ட்டு யோஷிடாக்கே பேசி வந்துட்டு இருக்கு. அந்த சிஸ்டர் ஃப்ளையிங்லேயே ஒரு கிக்கு யோஷிடாக்கே ஸ்பாட் அவுட். இந்த பக்கமா டாடகுனி தூக்கி சொல்லி அடுத்து நீ தாண்டா ராசா அப்படின்ட்டு ஹிடனோரி ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்னா மட்டும் உன்னை விட்டுவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மெயின் பிளேஸ் காட்ட வந்துட்டாங்க. அங்க போய் சிஸ்டர் நான் அவனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்க அங்க ஃபுல்லா கப்பிள்ஸாவே இருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்பவே ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஃபீலிங்க்கு போயிட்டு நான் ரொம்பவே ஒரு பரிதாகரமான நிலையில இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுமே அப்படியே சோகமாக அந்த பொண்ணோட ஷோல்டர் ஹிடனோரி கை வச்சு நானும் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது பட் உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணுமே மாட்டினி அடைய பம்பரை கட்ட மாட்டேன். ஹிடனோரியை சிங்கிள் பஞ்சில் சோழியை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலோட வின்டர் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் யோசிட்டாக்கி ஸ்கூலுக்கு வர அங்க ஒரு 3 பசங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. அதுல ஒருத்தன் டே என்ன நியூ இயருக்கு ஸ்ட்ரைனுக்கு போனியாம அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் அங்கெல்லாம் போல அப்படின்னு சொல்ல அப்ப நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேட்க நான் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லி அது என்ன கேம் அப்படின்ட்டு இன்னொருத்தன் கேட்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கேம் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு அவனுங்க ஓ அந்த கேம் அப்படி இப்படி அப்படின்ட்டு அந்த கேம் பற்றி எல்லாத்தையும் புட்டு வைப்பானுங்க. கேட்ட யோசிட்டாக்க என்னையோட அந்த கேமை பற்றி உங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இன்னொரு கேமை பற்றி சொல்லுவான். அந்த கேமை பற்றி அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால அவனுமே அங்கே அப்படியே சொங்கி போயிடும். யோசிட்டாக்கே அப்படியே ஜன்னல் கிட்ட போய் இங்க இருந்து வர காத்தி என்கிட்ட என்ன சொல்லுதுன்னு அப்படின்ட்டு ஏதோ சாப்பாடு பொருள் பற்றி சொல்லுவாங்க. இதை கேட்ட அவனுங்களும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம பசங்களோட டீச்சருமே அங்கே வந்து போன டேமோட எண்டிங்ல நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட்ல ஒரு சின்ன ஃபால்ட் நடந்துருச்சு. அது என்ன ஃபால்ட் அப்படின்ட்டு போர்டில் எழுதுவாங்க. அதாவது அந்த ஃபால்ட் என்னன்னா நம்ம பசங்களுக்கு வின்டர் பிரேக் நாளைக்கு தான் முடியுது. இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூலில் இதை கேட்ட அவங்களுமே ரொம்பவே பொங்கி போய் டீச்சர் அப்படியே தோத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள அப்படியே டவால்னு கதவு திறந்துட்டு டாடகுனியோட சிஸ்டர் வந்து கரசாவாக டீ மோட்டக்காரட்டி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவனுக்கு 2 பேருமே ஓ அப்படியே அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஸ்கூலில் ஒப்பு கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவனுங்களுமே ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே என்ன ஸ்கூலில் ஒருத்தர் அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த பசங்களையுமே எதனால அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கு கரசாவா அப்ப இதுவும் பிரச்சனைமா இதை நீயா தான் போய் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவோம். அதை கேட்டு அந்த பொண்ணுமே ஓகே நான் இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு கிளம்பிடுவா. அப்படியே அந்த பொண்ணுமே அந்த பையனை தேடி போயிட்டு இருக்க ஓ இது இப்படியா முடியணும் வயிறு வேலை வலிக்குது இதை வேற நான் பண்ண விரும்பல மட்டும் என்னை அடிச்சிட்டானா நானும் அவனுக்கு கருணையே காட்ட மாட்டேன் நானும் அவனை அடிச்சிடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசுல நின்று அவன் முன்னாடி போய் பேச அவன் அப்படியே டாடகுனியோட சிஸ்டர் பக்கத்தில் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். சில நேரங்களில் நான் பேட் பர்சன் ஆயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசில் நினச்சி கிளம்பிடுவோம். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா கரசாவா அந்த இடத்த விட்டு வந்துட்டு ஓகே நல்ல விதமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் நினச்சி திரும்பி பார்க்க அங்கே தான் மோட்டக்காரமே இருப்பான். மோட்டக்காரன் நினைப்பான் நான் ஒரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நினைப்பான். அப்படியே அந்த இடத்துல தான் ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒருத்தர் இருப்பான். வேற யாரும் மேலே ஹிடனோரி தான் அவனும் ஒரி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதபடி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மனசில் நினைப்பான். அப்படியே அவனும் திரும்பி பார்க்க அந்த இடத்துல யோசிட்டாக்கே இருப்பான். யோசிட்டாக்கு ஐயோ இந்த தடவை என்னால் ஹீரோவாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஹிடனோரி மேடியா அட்லீஸ்ட் உன் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது நீ போட்டு வந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்சிடென்ட்டை பற்றி டாடகுனிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காட்ட எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இன்னொரு சீனில் ஒரு பொண்ணு அப்படியே கதை உடச்சிட்டு வர வேற யாருமே அந்த ரிங்கோ பொண்ணு தான். அவன் நம்ம பசங்க கிட்ட நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் உண்மையாலுமே குட்டியாவா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பசங்க கேட்க இல்லம்மா நீ ஆவரேஜா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ரிங்கோ பொண்ணுமே இல்ல உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை எங்க அந்த முட்டாள் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கு அவனுங்களுமே அவன் பக்கத்து கிளாஸ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படி ஆனால் அவங்ககிட்டே போய் கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ரூம் போயிட்டு கிளம்பி அவங்க எல்லாருமே ரிங்கோ மறைச்சு இல்லம்மா நீ நிஜமாலுமே நார்மல் ஹைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்லாதனால அந்த பொண்ணோட மைண்டை மாற்றி வரதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் அதாங்க வேலை செய்யற மாதிரி இல்லை. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க அந்த பொண்ணுமே பயங்கரமா யோசிப்பா. ஏன்னா அந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுமே ஒரு மணி நேரம் பக்கம் யோசிச்சுட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாயிடு அது என்னவா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பும். அப்ப நம்ம புனியவன் கரசாவாதான் மியம் அப்படின்னு ஒரு சத்தத்தில் எங்க போன அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு சத்தத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் அப்படியே 2-3 செகண்ட்ஸ் கழிக்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறேன் சத்தத்துக்கான கரசாவாதா அப்படின்ட்டு நாய் அப்படின்ட்டு கரசாவை ஒன் ஷாட் பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட்டோட ரூமுக்கு போக கிளாஸ்க்கு போக அங்க அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். மாமா ரிங்கோ இந்த டிராகன் கேம் செம்மையா இருக்கு 7th பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டே நான் குட்டியாவோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டன் ரைட்டா பாயிண்ட் வந்தாரு. அதுக்கு அந்த பிரசிடென்ட் இப்படி ஹார்ட் தோற மாதிரி நல்ல விதமா பேச சாதிச்சிட்டீங்க பிரசிடென்ட் அப்படின்னு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க.
அதுக்கு அந்த ரிங்கோ பொண்ணுமே பிரசிடென்ட்டுக்கு பலார்னு காதலியே ஒரு அப்போ என்னடா சொன்னா அப்படின்ட்டு இதை பார்த்து அவனுக்கு 2 பேருமே ஏமா அப்போ உனக்கு என்னதாமா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. மறுபடியும் அதே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் தான் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ மோட்டக்காருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி இருக்குங்க, அவங்களுடைய நேம் அட்ரஸ் இதை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. கடைசியாக அப்படியே டிஆ3 இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். என்னோட நாய் தொலைஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல கேட்ட மோட்டக்காரு மனசே விட்டுறான். கரசாவாட்ட தான் கத்திட்டே கரசாவா இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம், ஏன்டா ஸ்கூல் முழுக்க நீங்க என்ன கேட்டாலும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்புடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேல் யாராவது இந்த மாதிரி கேட்டு வந்தா நோ அப்படின்னு சொல்லி பழகுடா அப்படின்னு கேட்க இதுக்கு தான் என்னால் நோ சொல்ல முடியும் அப்படின்னு கரசாவா சொல்லி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, ஸ்டூடெண்ட் கவுன்சில்னா பீப்புளுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு, இப்பெல்லாம் நம்ம பண்ணனா அந்த மரியாதை சுத்தமா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்பெல்லாம் மோட்டக்காரு மூச்சு மூட்டை பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டெரர் பீஸ் கதவை தந்துட்டு எனக்கு இங்க பாரு ஒரு நாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவான். எங்க தேங்க்ஸ் இதாங்க என் தொலைஞ்சு போய் நாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பொண்ணு வாங்கி மோட்டக்காரு நான் உங்ககிட்ட முதலும் கடைசியமா சொல்றேன், யாராவது இந்த மாதிரி ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னா நோன்னு சொல்லி பழகுடா அப்படின்னு சொல்ல என்னால நோ சொல்ல முடியாது, இப்படி வேணா சொல்ல முடியாம ஒரு 1500 ரூபா தான் இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மோட்டக்காரு மையா சிதா எதிர்பார்த்தேன்னு சொல்லுவோம். அதை கேட்டு அந்த பொண்ணுமே மனசே விட்டு சாகர் கோன்ல தான் காட்டுறாங்க. சாரி ஹிடனோரி என்னோட பிராக்டிஸ் கொண்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அதுக்கு ஹிடனோரியுமே பரவாயில்ல நான் ஒன்றும் ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ குட்லாம் இல்லை, பட் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட ஹெல்ப்பாக தான் நான் ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பால் தெரியாமே அடிச்சிருப்பான். ஐ மீன் யாரும் அதை நோட் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருப்பான். இந்த ஸ்டாண்டிங் ஷாட் என்னோட 2 வருஷம் ட்ரைனிங் அப்படின்னு அவன் மனசில் வச்சிட்டு இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஷாட்டையை நம்ம ஹிடனோரி தாவி தடுத்துருவான். சூப்பரான ஷாட்டு அப்படின்னு சொல்லி ஹிடனோரி பாலை தூக்கி விடுவான். அதுக்கு அவனுமே சரி நான் போன தடவை ஈஸியாக அடிச்சிட்டேன், இந்த தடவை அப்படி அடிக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பான். இந்த தடவையுமே ஒரு ஷாட் அடிப்பான், பால் செம்ம ஃபாஸ்ட்டில் போகும், பட் அப்படியே பால் கர்வ் ஆகும். ஏன்னா அங்கே இடத்துல ஒரு ஆணி வச்சிருப்பான். அந்த பால் அவனால் தடுக்கவே முடியாதுன்னு நினைக்க, பட் ஹிடனோரி தடுத்துருவான். அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும், என்னால் பால் அடிக்க தானே முடியல, பால் எப்படியாவது உள்ளேயாச்சும் கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி போக அப்பயுமே ஹிடனோரி பிடிச்சி தடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் ஒரு பெஸ்ட்டான ஸ்டார்டராக மாறிடுவான். ஃபுட்பால்ல இல்லை ரக்பி. அவன் பையன் மனசை விட்டு வேற கேமுக்கே போயிட்டான். ஓகே இதோட எபிசோட் நம்ம 6 முடியுது. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்கு, விருப்பம் வந்தா பார்த்துட்டு போங்க. இங்கே கொஞ்சம் 18+ சீன் இருக்கு, ஸோ குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்க. வேடிக்கையான ஹை ஸ்கூல் ப்ளூ கலர் ஹேர் பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட கண்ணாடி போட்டவங்கள பற்றி தப்பா பேச, ஏன்னா அந்த பொண்ணுமே கண்ணாடி போற கரெக்டாக அந்த பொண்ணுமே ரொம்பவே கோமா என் கண்ணு சரியில்லாதனால நீ கண்ணாடி போற அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையிலே கொஞ்சம் தப்பா பேசுவா, பட் என்னால் சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே இன்னொரு பொண்ணு கண்டுக்காம அவள் படுக்கு ஜாலியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த 2 பேருமே போய் உனக்கு ஃபிளாட் செஸ்ட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படியே அந்த பொண்ணு அவங்க 2 பேருமே வச்சு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற ஒரு வீட்டுக்கு வந்து அங்கே காலிங் பெல் தட்டினா அங்கே வந்து ஒரு பையன் வரும். அந்த பொண்ணு இவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோ, எங்க 2 பேத்துக்குமே 2 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பற்றி சொல்லுவாங்க. அப்படியே எங்க பாரு இதோட சிரிப்பெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 பொண்ணு கிட்டயுமே காசு டே இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் காசு வாங்குறதுல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த காசு அதுக்கு தரல, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ப்ளீஸ் பண்ணப்பட்ட பொண்ணு மனவரத்தை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு கிளம்ப ஃபிளாட் செஸ்ட் எங்க போறடே உன்னால தானே இந்த பொண்ணு இப்படி கோமாய் போறா, நீ தான் போய் இந்த பொண்ணு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எல்லாருமே இந்த பொண்ணை புள்ளி பண்றீங்க, பட் ஒரு காலத்துல அந்த பொண்ணு தான் எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருந்தா. அவளை ஒரு ஆர்ச் டீமன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கரசாவாங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்படியே அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கரசாவை கிராஸ் பண்ணி போக அவளுக்கு அப்பையிலிருந்து எந்த பாய் ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே கேட்கற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.